இது நகைச்சுவை கலந்த போராட்டம். அட்டைக்கிட்ட நினைக்கிற மாமியாரு மருமக அடிக்கிற லூட்டிக ஆரம்பம். மாமியாரு உடைச்சா உறவாத மஞ்சட்டி, மருமக கைப்பட்டா மஞ்சட்டியும் புஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கல் தாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்கினா இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்ட பெட்ட போகும்போது தோடு வாங்கினா இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்கினா இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்ட பெட்ட போகும்போது தோடு வாங்கினா இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. வேலையை பார்த்துட்டு போடி. நீ ஒட்டிக்கு வந்த பாடி. தூங்கும் போது முடிய பிடிச்சு மொட்டை அடிப்பேன் பாடி. உன் வாயில சாக்கடை முடி. நான் உன்னோட பெரிய கேடி. உன் காது அறுத்து கையை உடைச்சா தன்னால புரிய போடி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கலாம்பா. சந்திச்சாலே கலக்கலாம்பா. என்ன சம்பந்தி கும்கி யானை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை? மதம் பிடிச்சிருக்கா? வாடி வா. எனக்கு மதம் தாண்டி பிடிச்சிருக்கு. உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கேன், வயித்துல இருக்கிற குடல் வாய் வழியா வெளியே வந்துரும். என்னமா ஆச்சு உனக்கு? ஏன் காலங்கத்தால டென்ஷனா இருக்க? டேய், நானே 10 நிமிஷத்துல கதை சொல்லணுமே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இவளுக்கு வேற நடுவுல புது கடுப்பேத்துறாளுங்கடா. கதையா? என்ன கதை? என்ன மாப்ள, உங்க அம்மாவுக்கு எவனாவது ஒரு இளிச்ச வாயம் கிடைச்சிருப்பான். அவன் கிட்ட இருந்து அப்படியே பணத்தை புடுங்கிறதுக்காக என்ன கதை விடலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏய் கனகா, ஏய் காக்கிநாடா கனகதுர்கான்னு செப்பு. உன் மூஞ்சி வெறும் காக்கிநாடால மட்டும் தான் ஃபேமஸ். இந்த சின்ன பாப்பா வேர்ல்ட் ஃபேமஸ். ஃப்ராட் பண்றதுல தானே? ஏய் நீ ஃப்ராடு, உங்க அப்பா சாம்பிராணி போடுறானே அவன் ஃப்ராடு, உன் குடும்பம் மொத்தமே ஃப்ராடு தாண்டி. இத பாருங்க அத்தை, தேவையில்லாம என் குடும்பத்தை இழுக்காதீங்க. ஆமா, உன் ஃபேமிலி அப்படியே திருவாரூர் தேர் இழுத்துக்கிட்டே அம்மா நிறுத்துமா. போறாங்க. சரி, யார்கிட்ட கதை சொல்ல போறேன்னு சொன்னீங்க? யார்கிட்ட கதை சொல்ல போற? ஒரு ப்ரொடியூசர்டா. ப்ரொடியூசருக்கா? யா, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன்டா. நீங்க படம் direct பண்ண போறீங்களா? அதுக்கே நீங்க எல்லாரும் ஒண்ணா ஷாக் ஆகுறீங்க. மாமா வேணாமா, ஏற்கனவே தமிழ் சினிமா குத்துயிரும் கொலையுருமா கிடக்குதுமா. நீ வேற டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்ற, அதை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடாதமா. பாவமா, தமிழ் சினிமாவை கொஞ்சம் வாழ விடுமா. டேய், தமிழ் சினிமாவை வாழ வைக்கதாண்டா நான் இயக்குனர் அவதாரமே எடுக்க போறேன். டேய், என் படம் வந்த பிறகுதான் தமிழ் சினிமாவோட தலையெழுத்தே மாற போகுது. ஆமா ஆமா, ஏற்கனவே 1-2 படம் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க டைரக்ஷன் பண்ணா மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் அரோங்கரா. அத்தை, ஃபுட் பாய்சன் ஆகலாம், ஆனா பாய்சன் ஃபுட் ஆகாது. எதுக்கத்த உங்களுக்கு விஷயம் பறிச்ச? ஆமா சம்பந்தி, டைரக்ஷன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு டென்ஷனான வர்க். பொம்பளைங்க நமக்கெல்லாம் செட் ஆகாது. நிறுத்துமா. ஏன் பானுமதி அம்மா டைரக்ட் பண்ணலையா? விஜய் நிர்மலா டைரக்ட் பண்ணலையா? மீரா நாயர் டைரக்ட் பண்ணலையா? ஏன் நம்ம ஊர் ஸ்ரீபிரியா அம்மா டைரக்ட் பண்ணலையா? அவங்க வரிசையில நானும் டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தத்தை அப்படியே பாய்ச்ச போறேன். ஏன் சம்பந்தி, உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே? இந்த சின்ன பாப்பா ஒரு முடிவெடுத்துட்டா அவ பேச்ச அவளே கேட்க மாட்டா. ஐ அம் வெயிட்டிங் ப்ரொடியூசருக்கு. சம்பந்தி, ப்ரொடியூசரை தேடி நீங்க தான் போகணும். ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாரா? அதாண்டி இந்த சின்ன பாப்பா என் கதைய கேட்க என் வீடு தேடி ப்ரொடியூசரே வராரு. 3 நாளா மண்டைய போட்டு யோசிச்சு ஒரு அருமையான பேய் கதையை ரெடி பண்ணிருக்கேன். பேய் கதையா? பேய்க்கு பேய் கதை தானே பிடிக்கும். கிண்டலு அடியே, இப்பெல்லாம் பேய் கதையும் நாய் கதையும் தாண்டி நல்லா ஓடுது. அதனாலதான் பேயையும் நாயையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான பேய் நாய் கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
ப்ரொடியூசருக்கு எப்படி கதை சொன்னா பிடிக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடடடடா. யாருமா சின்ன பாப்பா? ஏய் யார் அவன்? ப்ரொடியூசர் புண்ணிய கோடிங்க. ஐயோ, வணக்கம் சார், வணக்கம் சார், வாங்க சார், வாங்க சார், சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உங்க பாதை எங்க வீட்ல படுறதுக்கு நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணனோ உன் வீட்டை தேடி எல்லாம் நான் வர வேண்டியிருக்கு. என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என்னம்மா, தமிழ் சினிமாவுல இருக்கிற நம்பர் 1 டைரக்டர்ஸ் எல்லாம் கதை சொல்றதுக்கு என் வீட்டை தேடி வராங்க. நீ என்னன்னா கதை கேட்கறதுக்கு உன் வீட்டை தேடி என்ன வர சொல்ற? நீங்க அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கறா நீங்க ஏன் வந்தீங்க? வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? வேற யாராவதா இருந்தா அப்படிதான் சொல்லிருப்பேன். ஆனா சின்ன பாப்பா என் சின்ன வீடு. எங்க அம்மா உனக்கு சின்ன வீடா? என்னமா சொல்ற நாளு? ஐயோ, உன் ஆத்தாளுக்கு அவ்வளவு பேட் டேஸ்டடா? டேய், இவரோட சின்ன வீடு என்னோட ஃப்ரெண்டுடா. இந்த மூதேவி கொஞ்சம் லாக், அதான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னது மூதேவியா? இல்ல சார், நீங்க முழுசா முடிக்கிறதுக்குள்ள இந்த மூதேவி முந்திக்கிச்சு, இவன சொன்னேன். அப்புறம் சார், எடுத்த உடனே நம்ம கதையை எப்படி ஓபன் பண்றோம்னா, என்ன சார் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நிறுத்த சொல்றீங்க? இப்படி பல கதைகளை கேட்டு கேட்டு என் காது ஜெவ்வே அறந்து போச்சு. நீயும் கதை சொல்றன்ற பேர்ல என்ன சாகடிக்காத. அப்படின்னா என் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ்ல கதையே கேட்காம நேர ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாரு இல்ல சார்? இல்ல. என்ன சார் சொல்றீங்க? நீ கதையும் சொல்ல வேணாம், அதை நான் கேட்கவும் வேணாம். ஒண்ணு பண்ணு, நீ சொல்ற கதைய ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்து அந்த சிடி ஆபீஸ்க்கு அனுப்பி வை. நல்லா இருந்தா நான் ப்ரொடியூஸ் பண்றேன். நல்லா இல்லனா யூடியூப்ல போடு, லைக்ஸ் விழும். வரட்டா? சார் 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 சார், அந்த ஷார்ட் பிலிம் எடுக்க பணம் நீதாம்மா போடணும். நானா? என்னம்மா நானு வாயை பொளக்குற? 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஷார்ட் பிலிம் எடுக்கவே இப்படி யோசிக்கிற? உன் கதையெல்லாம் நம்பி நான் பல கோடி ரூபா போடுறேன்னு நான் எப்படி யோசிக்கணும்? சட்டு புட்டுன்னு ஷார்ட் பிலிம் எடுத்து சிடியை ஆபீஸ்க்கு அனுப்பி வை. கான்செப்ட் நல்லா இருந்தா அடுத்த வாரமே ஷூட்டிங். எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு சொல்லு. சூப்பர் ஸ்டார் வேணுமா, உலக நாயகன் வேணுமா, தலை வேணுமா, இல்ல தளபதி வேணுமா, இல்ல யார் வேணும்னு சொல்லுமா, நான் ரெடி பண்றேன். வரட்டா? சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, இவங்க 4 பேரையும் ஒரே படத்துல ஹீரோவா போட்டு ப்ரொடியூசர் நடுத்தர கொண்டு வர போறியாமா? யா. ஆ, 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 டன், 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 டன். ஆ, ஆ, போ போ போ, இன்னும் போ போ போ. ஆ, இங்க வா வா வா. என்ன படம் பண்றீங்க? ஆங்கிள் பாக்குறீங்களா? இல்ல சார், விளையாடுறேன், ஜாலியா இருக்கு. விளையாடுறதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் பார்க்கா? ஷூட்டிங் ஸ்பாட்டுமா. ஷார்ட் என்னன்னு சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு ஐயோ, ஷார்ட் என்னன்னு தெரியாத நீங்களா ஷார்ட் பிலிம் எடுக்க வந்து என் உயிரை வாங்குறீங்களேமா? இப்ப என்ன சீன் எடுக்க போறோம்? இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. பாத்து பாத்து மெதுவா. வந்துட்டேன். ஏ பொண்ணு, இங்க வா, இங்க வா வா. என்னத்த? சார், இந்த பொண்ணுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் அப்படியா? நைட். அத்தை, எனக்கு தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு அத்தை. அதுவும் இல்லாம உங்க பையன் வேற ஊர்ல இல்ல. ஐயோ, பீட பீட பீட, இது கதையில. கதையிலையா? ஆமா, கதையில. நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பால் சொம்பு எடுத்துட்டு போற. எங்க போ பாப்போ. ஏய் சனினே இங்க வா, இங்க வா. என்ன மாரியாத்தா கோயில்ல கூழா ஊத்துறாங்க, சட்டி தூக்கிட்டு அப்படியே போற. மூஞ்சி முகரையும் பாரு. ஏய், ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பால் சொம்பு எடுத்துட்டு வெக்கப்பட்டுட்டு நடந்து போற. ஐயோ அத்தை, எனக்கு வெக்கப்பட தெரியாது அத்தை. வெக்கக்கட்ட குடும்பத்துல இருந்து வந்தவதானடி நீ, உனக்கு எப்படி வெக்கப்பட தெரியும்? இரு, நான் பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி நீ பண்ணு. சார், போய் கேமரா ரெடி பண்ணுங்க சார். ஓகே மேடம். கண்டென்ட் புரிஞ்சது இல்ல? பால் சொம்பு எடுத்துக்கிட்டு முதல் தடவையா புருஷன் பக்கத்துல வெக்கத்தோட வந்து அப்படியே நிக்க போற. சொம்பையே பாத்துட்டு இருந்தா எப்படி? என் மூஞ்சிய பாருடி, மூஞ்சிய பாரு. எப்படி நடிப்பு வரும்? என் மூஞ்சிய பாரு எப்படி வெக்கப்படுறதுன்னு. முதல் இரவு, ஒரு பெண்ணுக்கு முதல் இரவு. வெக்கம், பயம், நாணம், மனசுக்குள்ள கடிகாரம் அடிக்கிற மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு அப்படியே பயமா இருக்குமா? கையில அந்த சொம்பு இருக்குல்ல, சொம்பு டக்கு 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 டக்கு. அடச்சீ, சொம்ப பாருடி, சொம்ப பாரு. என் மூஞ்சி பாக்குற? சொம்பு எப்படி நடக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மேல சொல்லுங்க. சொல்றேன். முதலிரவு அறைக்குள்ள முன்னாடி வந்து நின்னுகிட்டு அந்த பால் சொம்பு அப்படியே கையில வச்சுக்கிட்டு அப்படியே வெக்கத்துல தவிச்சு ஒரு
பயம். ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு அந்த அறையோட கதவை பார்த்துட்டு ஐயோ நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதே. கதவை தட்டணும். கதவை அப்படியே டக்கு, டக்கு, கதவை தட்டிட்டு ஓர பார்வையில அப்படியே தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்கும் போது அப்போ இது என்னது? கதவு திறக்குது. இப்ப நாணத்தோட அந்த கதவை பார்க்கும்போது இப்படித்தான் நடிக்கணும். ஏய் பெரிய பாப்பா ரெடியா? அதோ ரெடி அத்தை. பெயிண்ட் அடிச்சது போதும் வா. போங்க 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 போங்க. கேமராமேன் ரெடியா? Ready, madam. ரெடி டேக் ரோல் Rolling. ஆக்ஷன். ட்ராலி. மெதுவா. சொம்பு 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 கையில நட்டுங்கணும். ஓ வெக்கப்படு. ஓகே சூப்பர் மேடம். சமந்தி நீங்க ரெடியா? ரெடி. அப்படியே அப்படியே இறங்கி வாங்க. வாங்க 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 வாங்க. கட் ஓகே. கேமராமேன் மேடம் அடுத்து அப்படியே டைட் க்ளோஸ் வெச்சுங்க. சமந்தி இப்ப நல்லா கெக்கபிக்கன்னு சிரிங்க. அப்படிதான். உடம்பெல்லாம் எதுக்கு குலுங்குது? இங்க மட்டும் தான் குலுங்கணும். சரி பாப்பா அப்படியே அழு, துடிச்சு அழு. ஷார்ட் கேமரா ஆக்ஷன். சமந்தி அப்படியே நடங்க. ராலி அப்படி இப்படிமா போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. கட் சூப்பர். டேக் ஓகே. கேமராமேன் ரெடி மேடம். பாப்பா நட. ஜூம் கட் ஷாட் ஓகே. ஓகே மேடம். மேடம் ஆக்சுவலி இந்த ஷாட் எங்க வருது? என் படத்துல வருது. பேக்கப். என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்ததே இல்லம்மா. கேட்டுக்கோங்கடி. ஏன் சார் எங்க அம்மா எடுத்த ஷார்ட் பிலிம் அவ்வளவு நல்லா இருக்கா? அவ்வளவு கேவலமா இருந்ததுயா. என்ன சார் சொல்றீங்க? என்ன நொண்ட சாரு? ஏமா படியில ஏற மாதிரி ஒரு ஷாட்டு, இறங்குற மாதிரி ஒரு ஷாட்டு, நிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, நடக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அழுவுற மாதிரி ஒரு ஷாட்டு, சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஏமா இவ்வளவுதானா? நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து கொடுங்கன்னு. அதான் சார் ஷார்ட்டா எடுத்து கொடுத்துருக்கோம். அட லூசு. ஷார்ட் பிலிம்னா உன்னோட கதைய எனக்கு புரியுற மாதிரி 10 நிமிஷத்துல சொல்லணும். எதுக்கு? ஏன் கதையை நீங்க திருடி ஹிந்தியில படம் எடுத்து கோடியா சம்பாதிக்கிறதுக்கா? இதுவே திருடின கதை தான். இத வேற திருடணுமா? மூட்ரே. ஐயோ ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, மணிரத்னம், சங்கர் இந்த ஜாம்பவானுங்க தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறாங்க. நீ எல்லாம் சினிமாவை எடுத்து ஏமா என்ன சாகடிக்கிற? ப்ளீஸ் சார். நான் என் பட கம்பெனி இழுத்து மூடிட்டு போனாலும் போவேனே தவிர உன்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன். இது என் குலதெய்வம் பிடாரி அம்மன் மேல சத்தியம். இன்னையோட பெரிய பூட்டா போட்டு என்னோட பிடாரி அம்மன் பிலிம்ஸ் கம்பெனியை இழுத்து மூடிடுறேன். போதுமா? ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து ஒரு பெரிய பிலிம் கம்பெனியை மூடின பெருமை உங்களையே சேரும். அது மட்டும் இல்லடி, லண்டன், அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, துபாய் அங்க எல்லாம் போய் ஷூட்டிங் எடுப்பாங்களா? அது மட்டும் இல்ல, அது நடிக்கிறதுக்கு ஹாலிவுட், பாலிவுட்னு ஃபேமஸ் ஆன ஹீரோயின்ஸ் தான் நடிக்க வைப்பாங்களாம். இதுல ஆஸ்கார் அவார்ட் வேறயா? அதோட ஜெராக்ஸ் கூட கிடைக்காது. வாடி. இதுக்கு தான் நான் அப்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த சினிமா படம் எடுக்கிறதுல நமக்கு ஒத்து வராதுன்னு. கேட்டியா? இப்ப பாரு, நகையை அடமான வச்சதான் மிச்சம். இனிமேலாவது கடவுள் கிட்ட வேண்டிக்கோ, உனக்கு நல்ல புதிய கொடுக்கட்டும். ஒரு கலைத்தாயின் இளைய மகளோட கனவை இப்படி கலைச்சிட்டியே
கடவுளே, இது நியாயமா, தர்மமா? சொல்லு கடவுளே, சொல்லு சொல்லு சொல்லு. வீரகொம்பா, நிறுத்து உன் அர்த்தமற்ற சிரிப்பை. பிரபு, என் சிரிப்பு அர்த்தமற்ற சிரிப்பு அல்ல, அதில் அர்த்தம் உள்ளது. இருப்பவனை இல்லாதவனாக மாற்றுவதும் இல்லாதவனை இருப்பவனாக மாற்றுவதும் நமது தலைவர் குபேரனின் பொறுப்பு. அவரை விட செல்வந்தர் யாரும் இல்லை என்று நான் சொன்னால் அதற்கு நீ சிரிக்கிறாயே, அது அர்த்தமற்ற சிரிப்பு தானே? பிரபு, நம் குபேரன் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் திருமணத்திற்கே கடன் கொடுத்து உதவியது உண்மைதான். நான் அதை மறுக்கவில்லை. நானும் அதை மறுக்கவில்லை. ஆனால் இதுவரை வட்டி மட்டும்தான் கட்டி கொண்டிருக்கிறார், அசலை அடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் வாங்கிய தொகையின் அளவு பெரியது. என்ன பிரபு, இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கிறீர்கள். வீரகொம்பா! பிரபு, கோவப்படாமல் நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள். கடன் வாங்கிய பெருமாளுக்கே திருப்பதியில் ஃபேமஸான கோயில் இருக்கிறது. பத்தாததற்கு திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயில் உள்ளது, ஸ்ரீரங்கத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் உள்ளது, பிறகு சிங்க பெருமாள் கோயில், இப்படி ஊருக்கு ஒரு கோயில் உள்ளது. ஆனால் கடன் கொடுத்த குபேரனுக்கோ கோயில் எங்காவது இருக்கிறதா சொல்லுங்க? இப்பொழுது புதிதாக ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்கிறார்களே. இவ்வளோ காலம் பொறுத்து இப்போதான் எவனோ ஒருவன் சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறான். அதுவும் நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரிகிறது. ஏனென்றால் குபேரன் ஃபேமஸ் இல்லை. அப்படி என்றால் குபேரன் யார் என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. இதே பவர் ஸ்டாரை தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். பவர் ஸ்டாரா? அவர் சினிமா நடிகர் ஆயிற்றே. அவர் படம் நான் எவ்வளவு தடவை பார்த்திருக்கிறேன் என்று சந்தோஷமாக சொல்வார்கள். அப்படி என்றால் நமது தலைவர் குபேரனை விட நடிகர்களுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் என்று சொல்ல வருகிறாய். இதில் என்ன சந்தேகம் பிரபு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அப்படி என்றால் சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து பவர் ஸ்டார் வரை சினிமாவில் நடித்ததால் தான் ஃபேமஸ் என்று சொல்ல வருகிறாய். பிரபு, மக்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கே செல்கிறார்கள். இதுவே சினிமா நடிகர்களை பார்க்க வேண்டும் என்றால் தினமும் டிவியில் பார்த்து விடுகிறார்களே. அப்படி என்றால் கடவுளை விட நடிகர்களுக்கு தான் மவுஸ் அதிகம் என்று சொல்ல வருகிறாய். இதில் என்ன சந்தேகம்? நடிகர்களை கடவுளாகவே நினைத்து அவன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹீரோவின் கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றி கற்பூரம் காட்டி தேங்காய் உடைக்கிறார்கள். இது என்ன அநியாயமாக இருக்கிறது? அநியாயம் இல்லை பிரபு, அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அபிமானம். நம் சிவன், விஷ்ணு, நாரதர், முருகர் இவர்கள் எல்லோரையும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று வேஷம் போட்டு அடையாளம் காட்டியதே நடிகர் திலகம் என்கிற மாபெரும் நடிகர் தான். அப்படி என்றால் மக்களை ஆட்டி வைப்பவர்கள் நடிகர்கள் தானா? ஆட்டி வைப்பவர்களா? அரை நூற்றாண்டாக தமிழகத்தை ஆண்டு வருபவர்களே சினிமா கலைஞர்கள் தான். என்ன பிரபு தீவிர யோசனை? முடிவு செய்து விட்டேன், நானும் சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆகலாம் என்று. பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? ஆம் வீரகொம்பா, நம்மிடத்தில் பணம் நிறைய இருக்கிறது, அதை வைத்து படம் எடுப்போம், அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகி விடுவோம். பிறகு நமது தலைவர் குபேரனது புகழை பூலோகத்திலும் பரப்பி விடுவோம். எப்படி பிரபு? இனிமேல் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது, உடனே செயலில் இறங்குவோம். நான் தான் கதையின் நாயகன், எனக்கு பொருத்தமான நாயகியை தேர்வு செய்ய வேண்டும். ஆஹா, நாம் வைத்த ஆப்பு நன்றாக வேலை செய்கிறது. கூடிய விரைவிலேயே இவன் பதவியில் இருந்து இவனை தூக்கிவிட்டு அப்பதவியில் நாம் அமரும் காலம் நெருங்கிவிட்டது. பிரபு, நான் அலசி ஆராய்ந்ததில் 80s ஹீரோயின்ஸ் தான் தங்களுக்கு பொருத்தமாக இருப்பார்கள். அப்படியா? ஆம், இதோ பாருங்கள், இவரது பெயர் என்ன நடனம், என்ன நல்லினம். நீ சொன்னதை போல் இவர்தான் எனக்கு சரியான ஜோடி. உடனே அவர்களை தொடர்பு கொள். சரி பிரபு. ஹலோ, யாரு? மேடம், என் பெயர் வீரகொம்பன், வஜ்ரகொம்பனின் உதவியாளன். என்னையா வஜ்ரகொம்பன் வீரகொம்பன் உளறிட்டு இருக்க? யார் நீ? உனக்கு என்னையா வேணும்? நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் வஜ்ரகொம்பனுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும். நான்சென்ஸ். மக்கள் திலகம், நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸோடலாம் நடிச்ச என்ன எவனோ ஒரு பிச்சைக்காரனோட நடிக்க சொல்றியே, செருப்பு பிஞ்சிரும். வேடா போன. என்ன சொன்னார்கள்? செருப்பு பீந்து விடுமாம். பரவாயில்லை, தைத்து கொடுத்து விடுவோம்.
இல்லை என்றால் புது செருப்பு வாங்கி கொடுத்து விடலாம். நம்மை அடிக்கிற அடியில் செருப்பு பீந்துவிடும் என்கிறார்கள். ஏன் இவ்வளவு கோபம்? அப்படி என்றால் இவர்கள் வேண்டாம், வேறு யாராவது பார். இவரை பாருங்கள். வேண்டாம். இவர்? வேண்டாம் வேண்டாம். இவர் மிகவும் பருமனாக இருக்கிறார், நமக்கு தோதுபடாது, வேண்டாம். இவர்? வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. இந்த வஞ்சிதான் எனக்கு சரியான ஜோடி. அப்படி என்றால் இவருக்கு போனை போட்டு விடவா? வேண்டாம், ஒரு தடவை பட்டது போதும். நாம் நேரடியாக பூலோகம் சென்று அவரை நேரே சந்திப்போம். ஓம் குபேராய நமஹ. ஆமாம், வெறும் மரங்களாக இருக்கிறது, வீடை காணோமே. பிரபு, இந்த பக்கம் பாருங்கள். ஓ, இங்கே இருக்கிறதா? இதுதானே அந்த வஞ்சியின் இல்லம். ஆம் பிரபு, வாருங்கள். வருகிறேன். அம்மா, தாயே, வீட்ல யாராவது இருக்கிறீர்களா? யார் அது? ஹோ, பிச்சைக்காரங்களா? பிச்சைக்காரர்களா? முன்னாடில ராமர் வேஷம் போடுவாங்க, அனுமன் வேஷம் போடுவாங்க, இப்ப ராஜா வேஷத்திலே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பெண்ணே, செல்வத்துக்கு அதிபதியான குபேரனின் உதவியாளர்கள் நாங்கள். அட பாவிங்களா, ஏழைங்களை பணக்காரக்கிற குபேரன் வேஷம் போட்டும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா இவள் வார்த்தைக்கு வார்த்தை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்கிறாள்? அதானே, இந்த பாருமா, வாய்க்கு வந்தபடி உளராதே. நாங்கள் உண்மையிலேயே குபேரனின் உதவியாளர்கள். நான் வீரகொம்பன், இவர் வஜ்ரகொம்பன். நாங்கள் இவரை பார்க்க வேண்டும். காமி, இந்த போட்டோ எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஏய், யாரடி இவனுங்க? ஏய், யாரடி இவ? இவ்வளவு அழகா இருக்கா? தெரியவில்லை? உங்கள் மகள் தான். நீங்கள் போய் அவர்களை வர சொல்லுங்கள். யோ, அது இவங்கதாயா? இவர்களா? டேய் வீரகொம்பா, செதுக்கி வைத்த சிற்பம் போல் சிக்கென்று இருந்தார்களே, இப்பொழுது பிதுக்காத பேஸ்ட் போல் பஃப் என்று இருக்கிறார்களே, எப்படியடா? ஏய், யாரடி இவனுங்க? இவரு வீரரா, அவரு வஜ்ரரா. என்னடி வஜ்ரன் கிஜ்ரன் சொல்லிக்கிட்டு? இவனுங்க டிராமா ஆர்டிஸ்டா? என்ன சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்களா? இங்க பாருங்கப்பா, நான் படம் எல்லாம் எடுக்கல, என்ன விட்டுருங்க. எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள்? ஆமாயா, ஓஹோன்னு இருந்தனா ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் தான் எடுத்தேன். இப்ப பாரு, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேன். ஐயோ வீரகொம்பன், அதை கேட்கவில்லை. மெல்லினமாக இருந்த நீங்கள் இப்படி வல்லினமாக மாறியது எப்படி என்று கேட்கிறான். எல்லாம் இப்படித்தான். சரி, இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நெட்டில் இருந்து தான் கிடைத்தது. அதன் மூலமாகத்தான் உங்கள் போட்டோவை பார்த்தோம். உங்களை வைத்து படம் எடுக்கலாம் என்று வந்தோம். படம் எடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட துட்டு இருக்கா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? எங்களிடம் இல்லாத பணமா? எங்கேயோ கிரீடத்தை வாடகைக்கு வாங்கி தலையில வச்சுக்கிட்டு நான் தான் பணக்காரன் சொன்னா நான் நம்பணுமா? யோ, நானா விரட்டுறதுக்குள்ள போங்கயா. அப்படி என்றால் நீங்கள் எங்களை நம்பவில்லை, அப்படித்தானே? இப்பொழுது நம்ப வைக்கிறேன் பார். ஓம் குபேராய நமஹ. இங்கே பாருங்கள். ஐயோ, இது நான் ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக அடமான வச்ச நகையா? இதுவும் ஏன் கமல் தான், ஆனா இதை நான் அடமான வைக்கவே இல்லையே. நீங்கள் வைக்கவில்லை, உங்கள் மருமகள் வைத்து விட்டார்கள். எல்லாம் ஒரே ரசீதில் இருந்ததால் மொத்தமாக வந்துவிட்டது. இப்பொழுதாவது நம்புகிறீர்களா நாங்கள் குபேரனின் உதவியாளர்கள் என்று? நம்பித்தானே ஆகணும். குபா குபா, என்கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. அதுல நீங்க தான் ஹீரோ, நான் தான் டைரக்டர். ஹலோ சார், யாருக்கு கொடுத்துறாதீங்க, அந்த இடத்தை நானே வாங்கிக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு 100 ஏக்கர் புறம்போக்கு இருக்குல்ல, அதையும் வளைச்சு போட்டுருங்க, அதையும் நானே வாங்கிக்கிறேன். சரி சார், சரி சார், நான் அப்புறம் பேசுறேன். யார் அவன் நடுவீட்ல நாய் மாதிரி நடக்கிறது? மேடம். ஐயோ ஐயோ, ஹீரோ சார் நீங்களா? எங்க இப்படி ஒரு தடவை நடந்து காட்டுங்க. சார், இந்த வேகத்தை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, கடைசியில ஓடுறதுக்கு யூஸ் ஆகும். எது ஓடுறதுக்கா? இல்ல சார், கிளைமாக்ஸ்ல ஹீரோயினை வில்லன் துரத்துவாரு, வில்லனை நீங்க துரத்துவீங்க, அப்ப யூஸ் ஆகும். வாட வந்து உட்காருங்க. இல்ல சார், உட்காருங்க சார். ஐயோ, என்ன ஸ்டைல் சார், இப்பதான் சார் நீங்க சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க. மேடம் மேடம் மேடம், நான் எப்படி இருக்கேன்? அவனை விட இவன் தான் அழகா இருக்கா. ஆனா என்ன பண்றது, பணம் இவங்கிட்ட எல்லாம் இருக்கு. என்னதான் நீ காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணாலும் எடுப்பு தானப்பா. மேடம், வீரகொம்பா, வாய் மூணு சுமாரா டேய். மேடம், எனக்கு ஏத்த ஹீரோயின் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா?
திரிஷாவா, அனுஷ்காவா, அசினா, இல்ல நயன்தாராவா, இல்ல லேட்டஸ்ட் லக்ஷ்மி மேனனா? பறவை முனியம்மா. பறவை முனியம்மாவா? இந்த அனுஷ்கா நயன்தாரான்னு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் போட்டா நீங்க டம்மி ஆடுவீங்களா சார்? ஏற்கனவே டம்மி தான். ஹலோ, என்ன சொல்றாங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். டம்மியா இருக்கிற உங்களை டாப் ஸ்டாரா மாத்த வேண்டியது இந்த சின்ன பாப்பாவோட பொறுப்பு. என்ன இதுக்கு கொஞ்சம் பணம் தான் செலவாகும். பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, உங்களை மொட்டை அடிச்சு முச்சந்தில நிக்க வைக்க போறாங்க எங்க சம்பந்தி. ஹலோ, என்ன சொல்றாங்க? கரெக்டா தான் சார் சொல்றாங்க. இல்ல சார், அது வந்து நம்ம படத்துல மொட்டை அடிச்சு முச்சந்தில உங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கு, அதத்தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்துருவாரு. இந்த ஹீரோ ஹீரோயின் இல்லாம கூட படம் எடுக்கலாம் சார், ஆனா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லாம படம் எடுக்கவே முடியாது. அவர்தான் இந்த ஆர்டிஸ்ட், கேமரா யூனிட், ப்ரொடக்ஷன், லொகேஷன் ஏற்பாடு, இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வரவு செலவு கணக்கு வரைக்கும் அழகா பாத்து கொடுத்துருவாரு. வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு தான் எனது அசிஸ்டன்ட் வீரகொம்பன் இருக்கிறான். இவன் யூனியன் மெம்பரா? யூனியன் மெம்பர் என்றால் சினிமால சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, யூனியன்ல கண்டிப்பா ஒரு மெம்பர் ஆகி கார்டு வாங்கி இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. வாங்க 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 சார். இருக்கட்டும். உட்காருங்க சார், உட்காருங்க. அதுல பாருங்க, இந்த மாதிரி நான் மெம்பர்ஸ் எல்லாம் சினிமாவுக்கு வந்ததுனால தான் சினிமா இண்டஸ்ட்ரியே நாசமா போச்சு சார். இவர்தான் வஜ்ர கும்பன். அது என்ன பேரு? வஜ்ர கும்பன், கோந்து கும்பன். இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ பிளஸ் ப்ரொடியூசர். அப்படியா? ஆஹா சார், பேரு பிரமாதமா இருக்கு. ஃபேஸ் கட் அதை விட பிரமாதமா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இவரே தமிழ் சினிமாவுல ஒரு ரவுண்ட் வருவார். நீங்க யாரு? இந்த படத்தோட ஹீரோயினா? யாரு? இதுவா? அட என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல நிக்க வச்சு பாருங்க. அவன் ரொம்ப கம்மியா இருப்பான். அத விடுங்க மேடம், இந்த கில்லி படத்துல வர்ற விஜய், த்ரிஷா மாதிரியே இருப்பாங்க. யோ, புழுவறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கில்லி மாதிரி இருக்கா கில்லி விஜயா? வள்ளி மாதிரி இருக்கா கில்லி த்ரிஷாவா? டேய் வீரகொம்பா, அடக்கு உன் நாவை. இல்லை பிரபு, இவன் ஓவராக சீன் போடுகிறான். யோ, நீ கொஞ்சம் வாயை மூடியா. இவர் எத்தனை வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு தெரியுமா? இவருக்கு தெரியாதா யாருக்கு யார ஜோடியா போடலான்னு? அவன் கிடக்குறான், விடுங்க அல்ல கையே. நாளன்னைக்கு அமாவாசை, ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாடல் பதிவுடன் பூஜை அப்படின்னு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு கோடம்பாக்கத்தையே கலக்குன்னு கலக்கிடுவோம். பூஜைக்கு எதுக்கு கட் அவுட் போஸ்டர் எல்லாம்? நீ என்ன வீட்ல கும்பிடுற பிள்ளையார் காடா பூஜை போட போற? சினிமா பட பூஜைடா. தம்பி போட்டோவை போட்டு 12 பிட்டுக்கு போஸ்டர் அடிச்சு செவரு ஃபுல்லா ஒட்டணும்னா ஏதாவது கழுதை வந்து தின்னுட்டு போயிடும். தமிழ்நாடே சும்மா அதிருண்டா. யார் இந்த புதுமுகம்னு? ஆமா மேடம், படத்தோட டைட்டில் என்ன? உலகம் சுற்றும் பேய். பிரமாதம். நீங்க பிசிக்கலி ஓல்டா இருந்தாலும் மென்டலி யூத்தா இருக்கிறீங்க, ட்ரெண்ட்ல இருக்கிறீங்க. அப்படியா? ஆரர் மூவி ஆச்சே. சின்ன பாப்பா இயக்கத்தில் டைனமிக் ஸ்டார் வஜ்ரகுமார் நடிக்கும். என் பேர் வஜ்ரகுமார்ல, வஜ்ர கொம்பன். ஐயோ, கும்பனை கலட்டிட்டு குமார கோத்து விடுங்க, குபீர்னு ஒரு தூக்கி எங்கயோ போயிருவீங்க. அப்படியா? ஆமா, நான் சொன்ன மாதிரியே போஸ்டர் அடிச்சு கட் அவுட்ட வச்சு பூஜைய போட்டீங்கன்னா அன்னைக்கே எல்லா ஏரியாவும் வித்துடும். அப்படி போடு. அப்படியா சார்? ஆமா, நீங்க வச்சிருக்கிற கதை அப்படி. நான் இன்னும் கதையே சொல்லல. டைட்டிலே கதை சொல்லுதே. உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்பவே சூப்பர் ஸ்டாருக்கு போன போட்டு கேளுங்க. ஐயோ சார், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்க முடியாது சார். அதுக்கு இல்ல மேடம், அவரோட சந்திரமுகிய நான் தான் வித்து கொடுத்தேன். இவ்வளவு ஏன், விஜயோட கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் நான் தான் வித்து கொடுத்தேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சினிமாவுல பணம் போட்டாதான் பணம் எடுக்க முடியும். பெருங்கையால முளம் போட முடியவே முடியாது. கவலையே படாதீங்க. அப்புறம் என்ன, உடனே பூஜையை போட்டுருவோம். ஏஷா போட்டுறலாம். 25 வெட்டுங்க. 25 டன்னா? 25 லட்சம்யா. 25 லட்சமா? அத பூஜைக்கு வச்சுக்கங்க. அப்புறம் ஒரு 25 லட்சம் டைரக்டர் மேடம்க்கு அட்வான்ஸ். அப்புறம் ஒரு 15 லட்சம் இந்த பாப்பாவுக்கு அட்வான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 15 லட்சம் அந்த பாப்பாவுக்கு அட்வான்ஸ். இவ்வளவுக்கு ஓடா உழைக்கிற எனக்கு ஒரு 5 லட்சம் ஃபுல் பேமெண்ட். மொத்தத்துல 1 CA வெட்டுங்க. 1 சீனா? 1 கோடியா? 1 கோடியா? என்னங்க 1 கோடியான்னு இந்த இல இழுக்கிறீங்க? படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்க, இந்த மூஞ்சிக்காகவே 100 கோடி 200 கோடின்னு கொட்டுன்னு கொட்ட போகுது. அத்தனையும் நாங்களா அள்ள போறோம், நீங்க தானே அள்ள போறீங்க ஹீரோ சார்.
எப்படி மேடம்? சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த டியூனை ஓகே பண்ணிடுங்க. செருப்பால யாரு? ஃப்ரெண்டு. ஏன் டியூன் அவனது இல்ல. இப்பதான் ஹரிகர டியூனுக்கு பாடினாரு. பாடி முடிச்சோன்னு கையில பிடிச்சு வந்துட்டேன். கீபோர்டையா? ஏன் சார் ஃப்ரெண்டு போட்டாரு, அவரு போட்டாரு, இவரு போட்டாரு சொல்றீங்க. நீங்க சொந்தமா டியூன் போட மாட்டீங்களா? போடலாம். கதை என்னன்னு தெரியாம டியூன் போட முடியல. டைரக்டர் மேடம், கதையோட சிச்சுவேஷன் என்ன? ஆக்சுவலா கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வஜ்ரகுமார் பெரிய பணக்காரன். அவன் தேவதை மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த தேவதை நான் தான். தேவாங்க வந்திருக்க நீ தேவதையா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க கதை சொல்லுங்க மேடம். புதுசா கல்யாணம் ஆன இளம் ஜோடிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ஆனா நடக்கல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஆரம்பத்திலே குழப்பறீங்களே. சின்ன பாப்பானாலே குழப்பம்தான். நீங்க உங்க திருவாயை மூடுறீங்களா? சார், நடக்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட்ட நடக்க விடாம ஒரு பேய் தடுக்குது. அது யாரு பேயி? நீதான் இந்த படத்துல பேயா நடிக்கிற. அதான் சார், இந்த பேயி கல்யாணத்துக்கு முன்னாடி வஜ்ரகுமார காதலிச்சு காதல் நிறைவேறாம தற்கொலை பண்ணிக்கிட்டு பேயா அலையுது. புரிஞ்சு போச்சு. தனக்கு நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் வேற யாருக்கும் நடக்க கூடாது தடுக்குது. கரெக்ட் சார். இந்த பேய்க்கு பயந்துகிட்டு வஜ்ரகுமார் தம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுல லேண்ட் ஆகுறாரு. அதாவது ஆஸ்திரேலியாவுல போய் லேண்ட் ஆகுறாரு. போய் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம தடுக்குதா? ஆமா. ஆஸ்திரேலியாவில இருந்து அமெரிக்கா போறாங்க. அங்கேயாவது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா மேடம்? இல்ல, அங்கேயும் பேய் தடுக்குது. கரெக்ட். அதாவது அமெரிக்காவில இருந்து ஜெர்மன், ஜெர்மன்ல இருந்து ஜப்பான், ஜப்பான்ல இருந்து ரஷ்யா, இப்படி உலகம் பூரா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு சுத்துன்னு சுத்துறாரு. கடைசியில வாழ்க்கைய வெறுத்து ஈஃபில் டவர்ல இருந்து இந்த வஜ்ரகுமார் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்ப அவரும் பேயா அலையறாரு. அப்படின்னா வாழ்க்கையில இணைய முடியாத இவங்க ரெண்டு பேரும் செத்து பேயா இணையறாங்களா? வாட் நியூஸ். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அங்கதான் நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். நான் செத்து பேயா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் தடுக்கறேன். அப்ப செத்து பேயானாலும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா நடக்க விட மாட்டா இவன். பேய்க்கும் சண்டை, அதனால உடையுது மண்டை. எப்படி சார் இருக்கு? பேய்க்கும் சண்டை, அதுல உடையுது மண்டை. நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்களா? அதாவது தந்தானா தனன தந்தானா தந்தானா தனன தந்தானா. யோ, என்ன அது தந்தானான்னு கேட்டுட்டு இருக்க? அட்வான்ஸ் இன்னும் குடுக்கலங்கறத நாசுக்கா சொல்றாரு. யோ, அதெல்லாம் இவங்க கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. முதல்ல டியூனை போடு சொல்லு. ஹலோ, மியூசிக்க கேட்டு மக்கள் மிரளணும். ஏன்னா நம்மளது ஹாரர் மூவி. டியூன் எல்லாம் அப்படியே ஹாலிவுட் பிக்சர் ரேஞ்சில இருக்கணும். அப்போ கம்போசிங் ஹாலிவுட்லயே வச்சுக்கிட்டா போகுது. அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு 10 ஃளைட் டிக்கெட் போடுங்க. 10? ஆட ஆமாயா, ஃபேமிலியோட நாங்க போய் சாங் கம்போசிங்க முடிச்சிட்டு வந்துறோம். சாங் கம்போசிங் கூட ஃபேமிலியோட தான் போணுமா? ஒருவேளை சாங் கம்போசிங்கோட படம் நின்னு போச்சுனா ஏன் ஃபேமிலில இருக்கிறவங்க அமெரிக்கா போறது மிஸ் ஆயிடும்ல. அப்போ பட ஷூட்டிங் நின்னாலும் பரவாயில்ல, நீங்க ஃபேமிலியோட அமெரிக்கா போகணுமா? அதுக்கு தானே படமே எடுக்கிறோம். யோ, நீ போய் ஃளைட் டிக்கெட் எடுக்கிற வழிய பாரு. போ, எதுத்து பேசாத, எடுப்பு போ. என்ன சார் இப்படி சொல்றாங்க? சினிமான்னா அப்படித்தாயா இருக்கும். வேணும்னா நீங்களும் அமெரிக்கா வாங்க, ஜாலியா சுத்தி பாருங்க, பார்க்கு போங்க, சரக்கடிங்க, ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாருங்க. இதை விட்டா உங்களுக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. இருங்க, எனக்கு ஏதோ வாய்ப்பு வர மாதிரி தெரியுது. ஹலோ, எது 18ஆம் தேதியா? சாரிங்க, நான் சாங் கம்போசிங்காக அமெரிக்கா போறேன். நீமா ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்துரு. ஹீரோ சார்க்கா? எனக்கியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த பேடப்படி ஹீரோன் ரெடியா? எங்க? வணக்கம். குட் மார்னிங் மேடம். நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லை. மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. ஓகே மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன சீன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனாதா ஃபர்ஸ்ட் நைட், இல்லனா அது அப்படி ஃபர்ஸ்ட் நைட் ஆகும். டேய், ஹீரோ காமெடி பண்றாரு. சிரிங்கடா, சிரிங்க. சரி போலாம். சரி வாங்க. எங்க? நீதானே போலானே? சீனுக்கு போலான்னு. சார்,
இப்ப உங்க மனைவியோட வருகைக்காக ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனைவி பால் சொம்போட வராங்க. சரி. நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில இருக்க பால் சொம்ப வாங்கி மொத்த பாலையும் குடிச்சிட்டு குப்புற படுத்து தூங்குடா. ஓகே. அச்சி வா. பண்ணாட 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 உன்னால எவன நடிக்க? ஹலோ, என்ன மரியாதை குறையுது? உனக்கு மரியாதை ஒரு கேடா? சரி 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 சரி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க வஜ்ரகுமார். வாழ்க்கை துணைவிய முதல்ல இணைக்கிறதா முதல் இரவு. அவ எவ்வளவு ஏக்கத்தோட வருவா. அவளை நீங்க எப்படி வரவேற்கணும்? எப்படின்னா வந்து ஐயோ எப்படி நான் சொல்லி தரேன். வேலைக்கு இந்தாமா இங்க வா. இந்தா இதெல்லாம் அவங்க கிட்ட கூட அந்த பால் சொம்பா வாங்கு. வாங்க வா இப்படி உட்காரு. உட்காரு. எப்படின்றத இப்ப பாத்துக்கோ. அவளை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கணும். கையில இருக்க பால் சொம்பா வாங்கி இப்படி வச்சிட்டு அவ தோலை புடிச்சு இப்படி திரும்பி உட்கார வச்சு வெக்கத்துல குனிஞ்சு இருக்கிற அவ தலைய நம்ம கையால மேல தூக்கி அவளை நான் பார்க்க, அவ என்ன பார்க்க, அவளை நான் பார்க்க, அவ என்ன பார்க்க. தம்பி, அது உங்க அம்மாவோட அசிஸ்டன்ட், மைண்ட்ல வெச்சுக்கோ. சாரி அண்ணி, நடிப்பு மோகத்துல நான் என்னையே மறந்துட்டேன். இது பப்புக்கு தெரிஞ்சது உங்க வாழ்க்கை பப்பர பேன் ஆயிடும். என்ன ஹீரோ பாத்துக்கிட்டல கோகி எப்படி நடிச்சான்னு அதே மாதிரி நடிக்கணும். ஒரு புன் சிரிப்பு சிரி ஆக்ஷன். டேய் புன் சிரிப்பு சிரிடானா வாயில புண்ணு வந்த மாதிரி சிரிக்கிறேன். ஒழுங்கா சிரி, இல்லனா நான் எப்படி சிரிக்கிறேன்னு பாரு. இத நல்ல மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி சிரி. ஐயோ என் உயிரை வாங்குறானே. இங்க பாருங்க ஹீரோ சார், நல்லா இருக்கிற உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சுன்னா உனக்கு அப்படியே பயம், குழப்பம், அதிர்ச்சி, இது அத்தனையும் உன் முகத்துல பாவமா வரணும். ஐயோ பாவம், அவனுக்கு ஒரு பாவம் வரதே ரொம்ப கஷ்டம். இதுல நீங்க சொல்ற 3 பாவம் எப்படி வரப்போகுது? எல்லாம் வருண்டி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ரெடி ஆக்ஷன். டேய் 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 என்னடா பண்ற? ஐயோ 3 நாள் மோஷன் போகாத மாதிரி முக்குறானே. இங்க பாரு, பயம், அதிர்ச்சி, குழப்பம், இது 3 ஒண்ணா தெரியணும். அதெல்லாம் 3 ஒண்ணா காமிக்க முடியாது, தனித்தனியா தான் காமிப்பேன். நீங்க ஒண்ணா கேளுங்க. ஐயோ எழ வெடுத்தவனே. சரி முதல்ல பயத்தை காட்டு. போதும் 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 போதும். கோவம், அதிர்ச்சி, எருமை எருமை பண்ணி பண்ணி பண்ணி. உன்னால எவன்டா நடிக்க கூப்பிடுது? எவன்டா நடிக்க கூப்பிடுது? எவன் கூப்பிடுது? நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஐயோ சரி, நீ எதையாவது பண்ணி தொலை, நான் கிராபிக்ஸ்ல மாத்திக்கிறேன். நீ ஏடி மூஞ்சிய பாத்துட்டு நிக்கிற? போய் உன் பொசிஷன்ல நில்லடி. பால் சம் எடுத்து கையில வச்சுக்கடியா. வா போ போ போடா. வா வா வா. நான் சொன்ன மாதிரியே அப்படியே வெக்கப்பட்டு நளினமா நடந்து வா. ஐயோ ஹிப்பெல்லாம் திருப்பாதடி. அடியே நல்ல தலையை குனிஞ்சு நடந்து வா. அப்படித்தான், பாத்து பாத்து பாத்து. ஐயோ மெகா சீரியல் மாதிரி இவ்வளவு லாக் வேணாண்டி. வா வா வா. வெக்கப்படு வெக்கப்படு வெக்கப்படு. அப்படியே நானும் உட்காரு 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 உட்காரு. அப்படியே மெதுவா 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 அப்படியே உட்காரு. டபக்குன்னு உட்காராதடி. கோலம் போடு கோலம் போடு. கோலமாவே இல்லையே அத்தை. சாணியும் தொடப்பமும் தரேன், அப்படியே முறவாசல் பண்ணிடு. அடியே மூஞ்சிய பொகர கட்டையும் பாரு, காலால கோலம் போடுறீ. டேய் டேய் முண்டம் முண்டம், கீழே என்னடா பாக்குற? சொம்ப வாங்குடா, சொம்ப வாங்கு. வாங்குறேன் வாங்குறேன். குடுங்க. புடுங்காதடா புடுங்காத, அன்பா ஆசையா ஆசையா வாங்குடா. மெதுவா மெதுவா மெதுவா. அப்படிதான் வாங்கு வாங்கு வாங்கு. அப்படியே அவ ஷோல்டர் பிடிச்சு அப்படி 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 திருப்பு. என்னடா கார் ஸ்டீரிங் திருப்புற மாதிரி திருப்புற? உன் பக்கமா மெதுவா திருப்புடா. ஓ உல்டாவா? முன்னாடியே சொல்லணும்ல. சொல்லுவாங்க. அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் மாதிரி வா 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 வா. ஃப்ரீஸ் ரிலீஸ். மேனேஜர் அடுத்த ஷூட்டிங் எங்க? இனிமே ஷூட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, பேக்கப் தான் பண்ணனும். அதுக்கு பணம் இல்ல. பணம் இல்லையா? ஆமா, அமெரிக்கால சாங் கம்போசிங், ஆஸ்திரேலியால சாங் ஷூட், ஜப்பான்ல ஃபைட், சென்னையில சீன், இப்படி மாத்தி மாத்தி ஃளைட்லயே பறந்துட்டு இருந்தா பணம் எப்படி இருக்கும்? எல்லாம் காலி. வாட் நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் குமார்,
உங்க அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் பேசுறான்? அதானே இன்னும் 5 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அது இல்லாம எடிட்டிங், டப்பிங், RR, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் யாரு? பங்காளிங்க. நீ வேற ஏயா சும்மா இருயா. இவ்வளவு ஒர்க் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? இருந்த மொத்தத்தையும் தொடச்சிட்டீங்க. அப்புறம் வெள்ள கடன் வாங்கி தான் ஆகணும். எங்க இப்ப போய் கடன் வாங்குறது? அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்கிறாரு. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பெருமாளுக்கே குபேரன் தான் ஃபைனான்ஸ் பண்ணாரு. அவரோட சிஷ்யன் தான் நாம ஒருத்தர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கணுமா? நம்ம மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு டைரக்ட் பண்ணா குபேரனே நேரா வந்து படம் பண்ணாலும் கடன் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தலையெழுத்து அப்படி. என்னையா இது? ராமாயணம் மகாபாரதத்துல வச்சிருக்கிற பித்தளை கிரீடம் மாதிரி இருக்குது. இது பித்தளை இல்லங்க, எல்லாம் ஒரிஜினல் தங்கம். இதுல பதிச்சிருக்கிறதெல்லாம் வைரம், வைடூரியம், கோமேதகம். அப்படியா? சந்தேகம் இருந்தா சோதிச்சு பாத்துக்க. பெருமாள் இதை மாட்டி விடியா? மாட்டு பெருமாள் இப்ப எப்படி இருக்கு? சூப்பர் சார். உங்களுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு சார். இனிமே நீங்க செயின் பிரகாஷ் இல்ல, கிரவுன் பிரகாஷ் அப்படிங்கிற. ஆமா, ஓகே. உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரெடி. நாளைக்கே வந்து பணத்தை வாங்கிக்கங்க. ஓகே. ஒரு கிரீடமே 50 லட்சம். எனக்கு வெளியில வேலை இருக்கு. வரட்டுங்களா? வர்றேங்க. கடைசியா இருந்தது இந்த 2 கிரீடம் மட்டும்தான். அதுவும் போச்சா? வீரகொம்பா, கவலைப்படாத. படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும். லேட்டஸ்ட் டிசைன்ல புச்சா 2 கிரீடம் செஞ்சிருவோம். படம் பூஜை போடுற அன்னைக்கு ஏரியா எல்லாம் வித்துரும். பணம் கொட்டோன்னு கொட்டிடும். நீங்க மூட்டையில கொட்டோன்னு கட்டுவீங்கன்னு பெருசா பீத்துனீங்க. அதானே, படம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ, மீடியேட்டர் ஷோ, அப்படி இப்படின்னு 50 ப்ரீவியூ ஷோ போட்டாச்சு. ஒரு ஷோக்கு 30,000 செலவு பண்ணிருக்கோம். 50 ஷோக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தம் கூட வந்து பார்க்கல. அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்ப படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தயாரா இல்ல. அப்படின்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகாதா? ஏன் ரிலீஸ் ஆகாது? ஓன் ரிலீஸ் பண்ணுவோம். ஓன் ரிலீஸா? ஆமாங்க. 200 தியேட்டரை வாடகைக்கு எடுத்து ஓனா ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு தியேட்டருக்கு 5 லட்சம்னா கூட 200 தியேட்டருக்கு 10 கோடி ரூபாய் சொலைய கலெக்ஷன் ஆக போகுது. 10 கோடியா? ஆமா சார். தியேட்டர்ல வர்றது மட்டுமே 10 கோடி. அப்புறம் இந்த FM ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ்னு அது ஒரு 10 கோடி வர போகுது இல்ல? அப்படின்னா ஓன் ரிலீஸ் பண்ணா நமக்கு 20 கோடி வருமா சார்? ஆமா மேடம். நீங்க எடுத்திருக்கிற படம் பிரமாதம். ஜனங்களோட பல்ஸ புரிஞ்சு எடுத்திருக்கீங்க. நீங்க கவலையே படாதீங்க. படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன வஜ்ரகுமார், ஓன் ரிலீஸ் பண்ணிடுவோமா? நீங்க சொன்ன எல்லாமே ஓகே தான் மேடம். அப்புறம் இந்த தியேட்டர், கியூப், பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் ஒரு சிய தள்ளுங்க. 1 கோடியா? அவ்வளவு பணம் எங்க இருக்கு? எதையாவது அடமானம் வச்சு கொடுங்க. கடைசியா இருந்த கிரீடத்தையும் அடமானம் வச்சாச்சு. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு அடமானம் வைக்க? வேணா இந்த வீட்டை அடமானம் வைங்க. அடி செருப்பால யார் வீட்டை யார் அடமானம் வைக்கிறது? ஏன் உங்க கதைக்காக நாங்க பல கோடி ரூபாய் போட்டிருக்கோம்ல, நீங்க 1 கோடி ரூபாய் போடக்கூடாதா? நல்ல கரெக்ட் தான் மேடம். இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா டைரக்டர்ன்ற முறையில நீங்களும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா படம் அவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரே டாக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். நீங்க 1 கோடி ரூபாய் போட்டா போதும். வர்ற லாபத்துல 50-50. என்ன சார், ஓகே தானே? எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. நான் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும். அப்புறம் என்ன மேடம்? சூப்பர். வீட்டு பத்திரத்தை தரேன். பினான்சியரை வர சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் போட்டு ஓன் ரிலீஸ் பண்ணிடுவோம். வெற்றி வெற்றி வெற்றி. It is my honor to present the Oscar for Best Director. 2015 பெஸ்ட் டைரக்டர் சின்ன பாப்பா. பெஸ்ட் நேஷனல் அவார்ட் goes to சின்ன பாப்பா. The Oscar winner is சின்ன பாப்பா. எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னடா சொல்ற? எத்தனை தடவைமா சொல்றது? தியேட்டர்ல படம் பார்த்தது மொத்தமே 4 பேரு. அந்த 4 பேர்ல நாங்க 3 பேரு. அப்ப ஒரே ஒருத்தர் தான் டிக்கெட் வாங்கி பார்த்தாரா? அவன் டிக்கெட் வாங்கினவன் கிடையாது, அவன் டிக்கெட் கிழிக்கிறான். அப்படின்னா என் படம் ஊதிச்சு. அத்தை, நீங்க மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டீங்க அத்தை. சாதனையா? அட ஆமாமா. உலக சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தை ஒரு ஷோல அதுவும் இன்டர்வல்ல தூக்குனது உன் படம் தான். அட நீ வேறப்பா. சில தியேட்டர்ல டிக்கெட் வாங்க யாரும் வரலன்னு படமே போடல. ஓன் ரிலீஸ் பண்ணா இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும்னு சொன்னானே அந்த டேமேஜர் எங்கடா அவன்? அவன் எப்பவோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்க் பண்ண கொடைக்கானல் போயிட்டான்.
மேடம், சினிமாங்கிறது ஒரு கனவு தொழிற்சாலை. அதுல உண்மைக்கு இடம் இல்லை. இங்க பொய் சொல்லணும், ஏமாத்தணும், பித்தலாட்டம் பண்ணணும். இது மனிதர்களான உங்களுக்கு தான் லாய்க்கு. எங்களை மாதிரி அவதார புருஷங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சோ நான் வரேன். வா 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 வா. எங்க போற? அடமான வச்ச வீட்டை மீட்டு கொடுத்துட்டு போ. மீக்கிற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்லையே இப்போ. பணம் இல்லனா என் வீட்டுல வேலை செய்யி. ஒன்னெல்லாம் நான் விட மாட்டேன். ஹலோ மேடம், நான் குபேரனோட ஆத்ம சிஷியன். என்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கு, அதை வச்சு நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன். பிரபு, இப்போது அந்த எந்திரம் என்னிடம் உள்ளது. அதப்படா எடுத்த நீ? எங்க போற? பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் என்று தெரிந்துதான் முன்னாடியே எடுத்து வைத்துக் கொண்டேன். அட துரோகி! துரோகம் செய்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற உண்மையை பூலோகம் வந்துதான் கற்றுக்கொண்டேன். இன்று முதல் நான் தான் குபேரனின் ஆத்ம சிஷ்யன். வரட்டா? அப்ப நானு நீ இனிமே இந்த சின்ன பாப்பாவின் அடிமை. போய் கக்கூச கழுவு. ஹலோ, என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயம் மட்டும் குபேரனுக்கு தெரிஞ்சது, குபேரன் அப்படியே கொதிச்சு எழுந்துருவாரு. அவன் கொதிச்சு எழுந்துக்கிறானோ இல்ல குதிச்சு இங்க வரானோ, எப்படி இருந்தாலும் உன்னை தேடி இங்க வந்துதான் ஆகணும். அவனை வச்சு எடுக்கிறேன்டா அடுத்த படம். அதுலயும் நான் தானே ஹீரோ. நீனும் கக்கூஸ் கழுவ போல.